இந்த வீடியோவில் நாம் சில்லி பன்னீர் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சில்லி பன்னீர் செய்வதற்கு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே அரை கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. நான் பதம் எந்த பதம் வரைக்கும் கலக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த பதம் வர அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க. இப்போ பன்னீரை நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கிங்க. இந்த சைஸில் நறுக்கிட்டு அதில் போட்டு கலந்துக்கலாம். மசாலா நல்லா கலக்கிற மாதிரி கலந்துக்குங்க. கலந்துட்ட பிறகு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் பார்த்துக்குங்க. ரெண்டு பக்கமாக ப்ரௌன் கலர் வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்ச பிறகு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய்க்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. பூண்டும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. தக்காளி போட்டுக்குங்க. ஒரு 2 தக்காளி பொடியை நறுக்கி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்தா பன்னீரை எடுத்து போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்துட்ட பிறகு மிளகு பொடி போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்த பிறகு லாஸ்ட்டில் நம்ம இறக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றி இறக்கிடுங்க. நல்லா கலந்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.